வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பு எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 ஸோ வரக்கூடிய ஆண்டு 2026க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்எஸ்டிசி கால் லெட்டர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செகண்ட் கால் லெட்டர் வருமான்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த 2026 கால் லெட்டர் இது நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பு வெளியிட போகிறதா 100% சொல்லிட்டாங்க. ஏன்னா டிசிசி முறையை பார்த்திங்கன்னா இந்த ஆண்டோடைய கடைசி, இதுக்கப்புறம் டிசிசி முறை அப்படின்றது கிடையாது. அதனால் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக 2026க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னா ஏன்னா 2025லேயே பாதி பேர் ஃபில் ஆகலை. ஸோ அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே செகண்ட் கால் லெட்ரு ஒன்று வெளியிட்டால் இன்னும் ஒரு சில தினங்களில் செகண்ட் கால் லெட்ரு வெளியிடப்படணும். இல்லை அப்படின்னா அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே அடுத்த ஆண்டு 2026க்கு மாறிடும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இன்னொரு 5000 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் ஒரு 1000-1500 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா வரலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வேக்கன்சிஸ் எல்லாமே சேர்த்து பார்க்குறப்போ ஒரு 8000 வேக்கன்சிஸ் ஆகுது. இந்த 2026ல் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. டிரைவரே பார்த்திங்கன்னா 5000 பேர் எடுக்க போகிறாங்க, கண்டக்டர் ஒரு 3000 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு வேக்கன்சிஸ் பட்டியல் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் தயார்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஒரு 6000 பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த 60 வயசை எட்டிய ரிட்டையர்மெண்ட் பீப்புள்ஸ் நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஸோ அதை எல்லாமே பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த வேக்கன்சிஸ் கண்டிப்பாக எடுக்கணும். போக்குவரத்து கழகம் பார்த்திங்கன்னா நான் மக்களுக்கு சேவை செய்கிறதுனால அதிக அளவில் இன்னும் பேருந்துகளை தமிழக அரசு கொள்முதல் செஞ்சுட்டு வருது. இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப 2026ல் ஒரு மிகப்பெரிய அளவில் வேக்கன்சிஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுவும் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக. டிஎன்எஸ்டிசியோடைய செய்முறை தேர்வு 2025க்கான செய்முறை தேர்வுடைய முடிவுகள். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு, யாருக்கெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டு, யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடுறாங்க, எவ்வளோ பீப்புள் செலக்ட் ஆகிருக்காங்க அது யாருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ செலக்ட் ஆன பீப்புளே வெறும் 1000 பேர் தாங்க செலக்ட் ஆகிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நிறைய பீப்புள் ரிஜெக்ஷன், எங்கே போனாலும் ரிஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் இந்த அளவுக்கு எழுத்து தேர்வை பாஸ் பண்ணி 40 மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க வண்டி ஓட்ட தெரியாதவங்க எல்லாமே போய் பாஸ் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. செய்முறை தேர்வுகள் எல்லாமே முடிஞ்சு வச்சு செகண்ட் கால் லெட்டர் வெளியிடுவாங்களா? ஸோ அப்படி வெளியிடுவாங்க அப்படின்னா செகண்ட் கால் லெட்டர் இன்னும் ஒரு சில தினங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளார வெளியிட்டால் மட்டும்தான் செகண்ட் கால் லெட்டர். அப்படி இல்லைன்னா செகண்ட் கால் லெட்டர் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் செகண்ட் கால் லெட்டருன்றதை மறந்துடுங்க. அதுவும் இந்த மாத இறுதிக்குள்ளார செகண்ட் கால் லெட்டர் வெளியானால் மட்டும்தாங்க. ஸோ அந்த அக்டோபர் இன்னும் ஒரு சில தினங்களில் செகண்ட் கால் லெட்டர் வெளியிட்டால் மட்டும்தான். நவம்பரில் செகண்ட் கால் லெட்டர்லாம் கிடையாது. நவம்பரில் உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன், உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை செலக்ட் ஆன பீப்புள்ஸுக்கு அடுத்தடுத்து சான்றிதழ் திரும்பவும் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டு ஸோ உங்களுடைய டிசம்பரில் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி முதல் டிரைவராக எல்லாம் போகலாம், இல்லை டிசிசி டிரைவர் கம் கண்டக்டராகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணியமர்த்திடுவாங்க. ஸோ டிசம்பர் 1 முதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ செகண்ட் கால் லெட்டர் வெளியிட்டால் ஒருவேளை இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, டிசி, 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ், அனுபவ சான்றிதழ் 18 மாதம், உடற்தகுதி சான்றிதழ், காது கேட்கும் திறன் பரிசோதனை சான்றிதழ், சகிப்புத்தன்மை குறித்த சான்றிதழ், கண் பரிசோதனை சான்றிதழ், வேலைவாய்ப்பு பதிவு சான்றிதழ். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஆதார் கார்டு ஒரிஜினலு, ஜெராக்ஸ் காப்பின்னா ஸ்கில் கால் லெட்ரு, நேமு வித் பேட்ச். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் ஒரிஜினலும் செக் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் பார்த்திங்கன்னா செகண்ட் கால் லெட்ரு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட்டால் மட்டும்தான். ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எல்லாமே ஒரு 15 நிமிஷம் தான் இன்டர்வியூ நடந்திருக்கு. 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைவ் பண்ண கொடுத்துருக்காங்க. அதனால் ட்ரைவ் பண்ணுறது செகண்ட் கால் லெட்ரு வரவங்க தயவுசெய்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுக்குண்டான அறிவிப்பு எப்பொழுது வெளியிட போகிறாங்க? இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 ஸோ வரக்கூடிய ஆண்டு 2026க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்எஸ்டிசி கால் லெட்டர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செகண்ட் கால் லெட்டர் வருமான்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த 2026 கால் லெட்டர் இது நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பு வெளியிட போகிறதா 100% சொல்லிட்டாங்க. ஏன்னா டிசிசி முறையை பார்த்திங்கன்னா இந்த ஆண்டோடைய கடைசி, இதுக்கப்புறம் டிசிசி முறை அப்படின்றது கிடையாது. அதனால் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக 2026க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னா ஏன்னா 2025லேயே பாதி பேர் ஃபில் ஆகலை. ஸோ அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே செகண்ட் கால் லெட்டர் ஒன்று வெளியிட்டால் இன்னும் ஒரு சில தினங்களில் செகண்ட் கால் லெட்டர் வெளியிடப்படணும். இல்லை அப்படின்னா அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே அடுத்த ஆண்டு 2026க்கு மாறிடும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இன்னொரு 5000 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் ஒரு 1000-1500 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா வரலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வேக்கன்சிஸ் எல்லாமே சேர்த்து பார்க்குறப்போ ஒரு 8000 வேக்கன்சிஸ் ஆகுது. இந்த 2026ல் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. டிரைவரே பார்த்திங்கன்னா 5000 பேர் எடுக்க போகிறாங்க, கண்டக்டர் ஒரு 3000 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு வேக்கன்சிஸ் பட்டியல் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் தயார்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஒரு 6000 பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த 60 வயசை எட்டி ரிட்டையர்மெண்ட் பீப்புள்ஸ் நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஸோ அதை எல்லாமே பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த வேக்கன்சிஸ் கண்டிப்பாக எடுக்கணும். போக்குவரத்து கழகம் பார்த்திங்கன்னா நான் மக்களுக்கு சேவை செய்கிறதுனால அதிக அளவில் இன்னும் பேருந்துகளை தமிழக அரசு கொள்முதல் செஞ்சுட்டு வருது. இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப 2026ல் ஒரு மிகப்பெரிய அளவில் வேக்கன்சிஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுவும் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக. டிஎன்எஸ்டிசியோடைய செய்முறை தேர்வு 2025க்குண்டான செய்முறை தேர்வுடைய முடிவுகள். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு, யாருக்கெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டு, யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடுறாங்க, எவ்வளோ பீப்புள் செலக்ட் ஆகிருக்காங்க அது யாருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ செலக்ட் ஆன பீப்புளே வெறும் 1000 பேர் தாங்க செலக்ட் ஆகிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நிறைய பீப்புள் ரிஜெக்ஷன், எங்கே போனாலும் ரிஜெக்ஷன் 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 ரிஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் இந்த அளவுக்கு எழுத்து தேர்வை பாஸ் பண்ணி 40 மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க வண்டி ஓட்ட தெரியாதவங்க எல்லாமே போய் பாஸ் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. செய்முறை தேர்வுகள் எல்லாமே முடிஞ்சு வச்சு செகண்ட் கால் லெட்டர் வெளியிடுவாங்களா? ஸோ அப்படி வெளியிடுவாங்க அப்படின்னா செகண்ட் கால் லெட்டர் இன்னும் ஒரு சில தினங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளார வெளியிட்டால் மட்டும்தான் செகண்ட் கால் லெட்டர். அப்படி இல்லைன்னா செகண்ட் கால் லெட்டர் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் செகண்ட் கால் லெட்டருன்றதை மறந்துடுங்க. அதுவும் இந்த மாத இறுதிக்குள்ளார செகண்ட் கால் லெட்டர் வெளியானால் மட்டும்தாங்க. ஸோ அந்த அக்டோபர் இன்னும் ஒரு சில தினங்களில் செகண்ட் கால் லெட்டர் வெளியிட்டால் மட்டும்தான். நவம்பரில் செகண்ட் கால் லெட்டர்லாம் கிடையாது. நவம்பரில் உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன், உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை செலக்ட் ஆன பீப்புள்ஸுக்கு அடுத்தடுத்து சான்றிதழ் திரும்பவும் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டு ஸோ உங்களுடைய டிசம்பரில் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி முதல் டிரைவராக எல்லாம் போகலாம், இல்லை டிசிசி டிரைவர் கம் கண்டக்டராகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணியமர்த்திடுவாங்க. ஸோ டிசம்பர் 1 முதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ செகண்ட் கால் லெட்டர் வெளியிட்டால் ஒருவேளை இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, டிசி, 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ், அனுபவ சான்றிதழ் 18 மாதம், உடற்தகுதி சான்றிதழ், காது கேட்கும் திறன் பரிசோதனை சான்றிதழ், சகிப்புத்தன்மை குறித்த சான்றிதழ், கண் பரிசோதனை சான்றிதழ், வேலைவாய்ப்பு பதிவு சான்றிதழ். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஆதார் கார்டு ஒரிஜினலு, ஜெராக்ஸ் காப்பின்னு தான், ஸ்கில் கால் லெட்ரு, நேமு வித் பேட்ச். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் ஒரிஜினலும் செக் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் பார்த்திங்கன்னா செகண்ட் கால் லெட்டர் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட்டால் மட்டும்தான். ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எல்லாமே ஒரு 15 நிமிஷம் தான் இன்டர்வியூ நடந்திருக்கு. 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைவ் பண்ண கொடுத்துருக்காங்க. அதனால் ட்ரைவ் பண்ணுறது செகண்ட் கால் லெட்டர் வரவங்க தயவுசெய்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.